ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெமன் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு நம்ம லெமன் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அடிக்கடி என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, லெமன் ஜூஸுக்கு கட் பண்ணி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, லெமன் ஜூஸ்க்கு லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம லெமன் ஜூஸாக பவுடராக ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பவுடரை எடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாட்டரில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், லெமன் ஜூஸ் ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ்க்கு லெமன் எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜூஸ்க்கு யூஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, லெமன் ஜூஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 10லேருந்து 20 லெமன் எடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது எல்லாத்தையுமே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பவுடர் ரெடி பண்ண போகிறேன். லெமன் ஜூஸ் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க லெமன் ஜூஸில் பவுடர் ரெடி பண்ணலாம். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெமன் ஜூஸ் அதிகமாக தான் இருக்கும். நம்ம நிறைய பழங்கள் எடுக்கிறதுனால ஜூஸும் நல்லா பழமாக எடுத்திங்கன்னா நிறைய ஜூஸ் கிடைக்கும். பழம் கொஞ்சம் காயிலே புழிஞ்சோம் அப்படின்னா ஜூஸ் கிடைக்காது. அதனால் பழத்தை நல்லா பழுக்க வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, லெமன் ஜூஸ் கிடச்சிருக்கு. எல்லா பழத்தையும் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் இருக்குது. இப்போ இந்த ஜூஸை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறேன். இந்த ஒரு பவுலில் இருக்கிற லெமன் ஜூஸ் மட்டும்தான் நான் லெமன் பவுடருக்கு யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு பவுலில் இருக்கிறத நான் ஜூஸாக ஸ்டோர் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு 20 பழம் எடுத்தேன். அதில் இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. அதனால் ஒரு பவுலில் இருக்கிறத ஜூஸுக்கும் ஒரு பவுலில் இருக்கிறத பவுடருக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். நான் இது எதுக்காக அப்படின்னா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வைக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த ஜூஸ் எடுத்துருக்கேன். லெமன் ஜூஸில் உங்களுக்கு சால்ட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க, சால்ட் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும், ரொம்ப அதிக அளவு தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா கரைய விட்டுருங்க. கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இனிப்பு சுவை பிடிக்காதவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த நேரம்லாம் நீங்கள் ஜூஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இனிப்பு சேர்க்காமல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, இந்த இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நான் 1 கப் லெமன் ஜூஸ் எடுத்து அதே கப் அளவுக்கு 3 கப் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ நான் எடுத்திருக்க அளவு அதிகமாக தான் இருக்குது. அதாவது லெமன் ஜூஸ் அதிகமாகவும் ஜீனி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு எல்லா ஜூஸ் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் லெமன் ஜூஸ்க்கு 3 கப் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஆட் பண்ணப்போ நமக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஜீனி கரையக்கூடாது. எல்லா ஜீனியுமே அப்படியே இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு 3 கப் சுகர் போட்டதுக்கப்புறமும் எல்லா ஜீனியுமே மெல்ட் ஆகிடுச்சு. அப்போனா நான் போட்ட ஜீனியோட அளவு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஜூஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜீனி அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி கரையவே கூடாது. அப்போ இன்னும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜீனி சேர்க்கணும். அப்போ 1க்கு 6 சரியாக இருக்கும். 1க்கு 3 போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஜீனியும் மெல்ட் ஆகி உங்களுக்கு அந்த தண்ணி சிரப்பு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜீனி காயவே காயாது, இப்படியே தான் இருக்கும். அப்படி மெல்ட் ஆகி அப்படியே தான் இருக்கும். இதை காய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 வீக்ஸாவது ஆயிரும். நீங்கள் வெயிலில் வச்சாலும் சரி, வீட்டுக்குள்ளே வச்சாலும் சரி, எங்கே வச்சு காய வச்சாலுமே இந்த மாதிரி 1க்கு 3 எடுத்தோம் அப்படின்னா அது காயவே காயாது. நீங்கள் வச்ச மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், நானும் 1க்கு ஒரு வாரம் வச்சு பார்த்தேன். இதை இப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் திக்காகும், அதுக்கப்புறமா மெல்ட் ஆகும். கொஞ்சம் திக்காகுது, அப்புறம் மெல்ட் ஆகிடு. இந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, எக்ஸஸாக ஒரு 3 கப் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஜீனி சேர்த்துட்டு அது கூட லெமன் ஜூஸ் எதுவுமே சேர்க்கலை. இந்த 3 கப் சேர்த்தது கூட எக்ஸ்ட்ரா 3 சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த சுகர் மெல்ட் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. இந்த மாதிரி மெல்ட் ஆகுது அப்படின்னா இன்னும் ஜீனி தேவைப்படுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதனால் ஜூஸ் கம்மியாகவும் ஜீனியோட அளவு அதிகமாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லெமன் பவுடர் சூப்பராக எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். இப்போ இது பாருங்கள், 2-3 நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்குது. நல்ல ட்ரைனஸ் ஆகலை. இது நீங்கள் ஜீனி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா 2 நாளில் உங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா லெமன் பவுடர் ரெடி ஆயிரும். இல்லை உங்களுக்கு இப்படியே தான் இருக்குது அப்படின்னா இது ஒரு 10 days to 15 days ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஜீனி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 வீக்
வீக்குக்கு மேலே 10 டேஸ்க்கு மேலே ஆனதும் இப்படியே தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு திக்காகவே இருக்கே, நமக்கு வரவே இல்லையே அப்படிங்கிறதுக்கப்புறம் எக்ஸஸாக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஜீனி வச்சேன். அடுப்புலலாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, கிண்டிடாதீங்க, அது வந்து பாகுபதத்துக்கு மாறிடும். அதனால் இப்போ ஜீனி பாருங்கள், நான் எக்ஸஸாக சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு இந்த கண்டிஷன் வந்துச்சு. இந்த கண்டிஷன் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான லெமன் பவுடர் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து 11th டேயில் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே கிடச்சிரும். நான் ஒரு 10 டேஸ் கழித்து தான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எக்ஸஸாக ஜீனி ஆட் பண்ணேன். அளவு வந்து நீங்கள் ஜீனியோட அளவு அதிகமாகவும் லெமன் ஜூஸ் அளவு கம்மியாகவும் வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிலில் வச்சாலும் காஞ்சிரும், எண்ணெயில் வச்சாலும், வீட்டுக்குள்ளே வச்சாலுமே இது நல்லா சீக்கிரமே கம்ப்ளீட்டாக காஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா முறுமுறுன்னு இந்த அளவுக்கு நல்லா கட்டியாகிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக ஆகிடும். நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா கற்கண்டு மாதிரி உடையும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணுறப்ப நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். அப்படியே போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல சூப்பராக மாவாக கிடச்சிரும். இது ரேஷன் அரிசி ஜீனி அப்படிங்கிறதுனால அரைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ப்யூர் ஒயிட்டாக மாறிடும். இல்லை நீங்கள் வந்து ஒரிஜினலாக கடையில் வாங்கி ஜீனி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதை விட நல்ல ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒயிட் கலரில் கிடச்சிருக்குன்னு. இது தாங்க லெமன் பவுடர். இது நீங்கள் எவ்வளோ நாளும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 இயர் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எப்போல்லாம் ஜூஸ் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த பவுடரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிப்பு தாராளமாக இருக்கும். ஏன்னா லெமன் ஜூஸ்க்கு எப்போவுமே இனிப்பு அதிகமாக சேர்த்தா மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த லெமன் ஜூஸ் பவுடருமே நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன், இனிப்பு பத்தலை, அதனால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஐஸ் கட்டி எதுவுமே நான் சேர்க்கல. சிம்பிளான ஒரு லெமன் ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ண பவுடரில் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி லெமன் பவுடர் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்போனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.